காலையில கொஞ்சம் லேட் பண்ணதே ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. 75 ஹார் சேலஞ்சில இன்னைக்கு டே 31. ஆல்ரெடி லேட் ஆனதால கொஞ்சம் கடகடன்னு கிளம்பிட்டு இன்னைக்கான ப்ராக்ரஸ் ஃபோட்டோவ எடுத்தாச்சு. மோஸ்ட்லி நான் என்னோட ப்ராக்ரஸ் ஃபோட்டோவ மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல தான் எடுப்பேன். டக்குன்னு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு இன்னைக்கும் ஜிம்முக்கு பைக்லயே கிளம்பிட்டேன். இப்பல்லாம் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால மார்னிங் என்னால வாக்கிங் போ முடியல. மோஸ்ட்லி ஈவினிங் தான் வாக் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி லேட் ஆச்சுன்னு கொஞ்சம் அவசரமா ஜிம்ல படி ஏறிட்டு இருந்தா குறுக்க இவர் வேற படுத்திருக்காரு. அவர் அப்படியே தாண்டி வந்து வெயிட் செக் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு புஷ் டேங்கிறதுனால செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ்னு எல்லாத்தையும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணியாச்சு. அண்ட் வீட்ல கொஞ்சம் தண்ணி பிடிக்கிற வேலை இருந்தது. நான் தண்ணி பிடிக்க போன கேப்ல இந்த மேடம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த மேடம கூட்டிட்டு வந்து உள்ள கட்டிட்டு இன்னைக்கான சமையல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி சிக்கன் அண்ட் எக் மட்டும் தான் நான் குக் பண்ற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு அம்மா ஊருக்கு போயிருக்கிறதுனால மொத்த சமையல் நான் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அண்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சையும் பேக் பண்ணி எடுத்துட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நான் ஸ்டெப்ஸ் கவுண்ட்டும் முடிக்கல, புக்கும் படிக்காம தான் இருந்தேன். ஸோ அவசர அவசரமா மாடிக்கு போய் இன்னைக்கான ஸ்டெப்ஸ் கவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து புக்கையும் படிச்சு முடிச்சிட்டேன். எல்லா நாளுமே ஈஸியாலாம் இருந்துடாது. ஒரு சில நாள் கொஞ்சம் கஷ்டமாவும் தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி தான் நம்ம சர்வே பண்ணி ஆகணும். அண்ட் இந்த சேலஞ்சை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.